ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு தான் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுலேயே புளிக்குழம்பு பொடி கடையிலேயே விற்கும், அதை வாங்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வணக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு முதல்லையே நான் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக எடுத்து வச்சுட்டு தான் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை உள்ளே ஊற்றிக்கங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு, அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வந்து ஒரு அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தனியாட்டு இருந்தால் புளிக்குழம்பு நல்லா இருக்காது. பார்த்திங்களா, ஒரு கலக்கி விட்டாச்சு. இப்போ கொதி வந்தோடனே பார்க்கலாம். கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, இன்னமே திக்கானாலும் நல்லாயிருக்கும். குழம்பு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், இப்போ தட்டத்தில் போட்டு சாப்பாட்டை போட்டு அதில் புளிக்குழம்பை ஊற்றி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். எச்சை ஊறுது பார்த்தீங்களா வாயில். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.